கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனை சகோதரியை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புது வருட நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேவாதி தேவன் இந்த புது வருடத்திலே 2026 ஆண்டு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இதோ உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று. பரிசுத்த வேதாகமத்திலே வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கொஞ்சம் பலம் உள்ளவனாயிருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடினால் உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வருடம் தேவன் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உங்களுக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் ஆண்டுடைய நாமத்தை மறுதலிக்காமல் அவருடைய வசனத்தை கை கொண்டு வருகிறதுனாலே தேவன் அந்த திறந்த வாசலை உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது யாக்கோபு என்ற ஒரு மனிதனின் யாக்கோபு என்ற மனிதனுடைய வாழ்க்கையை நாம் படிக்க முடிகிறது. அந்த ஆட்களிலே சொந்த தாய் தகப்பனால் துரத்தப்பட்டு, சொந்த சகோதரனால் பகைக்கப்பட்டு, தேசத்தார் எல்லாரும் வெறுத்து ஒதுக்க அவன் தேசத்தை விட்டே ஓட வேண்டிய நிலைமை அவனுக்கு ஏற்பட்டது. சொந்த பந்தங்களை விட்டு ஓட வேண்டிய நிலைமை வந்தது. தேவனுக்குள்ளே ஓடி போய் போகும் வழியிலே சூரியன் அஸ்தமித்தது. 28:11 சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்தபடினால் ஒரு கல்லை எடுத்து தலையணையாய் வைத்துக் கொண்டு படுத்துக் கொள்ளுகிறான். அங்கே நித்திரை பண்ணி பார்க்கிறான், நித்திரையும் வரவில்லை. காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு அவன் ஓடுவதற்கு அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்து போவதற்கான காரணம் என்ன என்பதை அந்த இருதயம் சிந்திக்க ஆரம்பிக்கிறது. இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் என்ன, நான் அந்த நிலைமைக்கு போவதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து அவனுடைய இருதயம் அதிகமாய் சிந்தித்து பார்க்க ஆரம்பிக்கிறது. அவன் மனஸ்தாபத்தோடு அழ ஆரம்பிக்கிற அந்த இடத்துல எப்படி எனில், தன்னை சொந்த குடும்பத்திலே தாய் தகப்பனுக்கு முன்பாக, தன்னை சகோதரனுக்கு முன்பாக அவன் செய்த வஞ்சனைகள், அவன் செய்ததான குற்றங்கள், அவன் செய்ததான எல்லா விதமான மீறுதல்கள், எல்லா தவறுகளும் ஒன்றொன்றாய் அவனுக்கு முன்பாக வர, ஒவ்வொன்றுக்காய் மனஸ்தாபப்பட்ட அழுது அப்படியே விடுகிறான். தேவன் அவனுடைய மனஸ்தாபத்தையும் அவனுடைய வேதனையும் அவனுடைய குறைகளை அறிக்கைத்து விடுகிற அந்த தன்மைகளை தேவன் அவன் வானத்திலிருந்து, அந்த ஏழின் நுனியிலிருந்து அவர் பார்த்து கொண்டு ஒரு வசனத்தை சொல்லுகிறார். அந்த 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 28:15 சொல்லுகிறது, மகனே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து உன்னை இந்த சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை. தான் மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய குறைகளை உணர்ந்து விட்டு விடுகிற நேரத்துல கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறது, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டதானே, இந்த வாக்குத்தத்தத்தை அறிந்ததானே அதே யாக்கோபு என்று சொல்கிறார். அங்கே சில பொருத்தனைகளை பண்ணி அந்த கல்லை தூணாக நிறுத்தி அபிஷேகம் பண்ணிவிட்டு அவனுடைய பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறார். சொந்த பந்தங்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அவனுடைய உரிமைகள் எல்லாமே பறிக்கப்பட்டு அவன் ஒரு சின்ன ஒரு கோலோடு போகிறான். பொழுது அன்பு சகோதரே, அன்பு சகோதரி, தூர இடத்திலிருந்து நீ இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். உன்னுடைய தாய் தகப்பன் உன்னை வெறுத்திருக்கலாம், உன்னுடைய சகோதரர்கள் உன்னை தள்ளி விட்டிருக்கலாம், நீ ஒன்றுக்கு உதவாதவன் என்று உன்னுடைய குடும்பத்தில் எல்லாவராலும் வெறுத்து தள்ளப்பட்டிருக்கலாம். சொந்த பந்தங்கள், உற்றார் உறவர்கள் எல்லாம் உதறி இருக்கலாம்.
அன்பு சகோதரே சகோதரியே, என் தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், உனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தில் பங்கு பாகங்கள் உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். கவலைப்படாதே. அதற்கு மேலாக என் தேவாதி தேவன் உன்னை தாராளமாய் ஆசீர்வதித்து மேலும் பருக பண்ணி, ஆமென், தேவன் உன்னை மேலும் ஆசீர்வதித்து பருக பண்ணி தேவன் உயர்த்தும்படி இதோ ஒரு திறந்த வாசலை தேவன் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அன்பு தாய் தகப்பனே, உங்க பிள்ளைகள்லாம் உங்களை விட்டு தூரம் இருக்கலாம், அல்லது உங்களை கைவிட்டு இருக்கலாம். உங்களை பராமரிக்க, ஆதரிக்க, ஆறுதலாக இருப்பதற்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை நேசிக்கிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். எந்த பிள்ளையை கைவிட்டாலும், யாருதான் உங்களை கவனிக்காமல் விட்டு விட்டாலும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை ஒரு கட்டில் கிடையில் இருந்து கொண்டு எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்குமா, டாக்டர்கள் எல்லாம் உதவிவிட்டார்களே, நம்பிக்கை அற்று போயிட்டதே என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கென்று ஒரு வழியை தேவன் கொடுக்கிறார். உன்னுடைய வியாதிகளை சுகமாக்கி, சகல சாத்தாடி கிரிகளை அழித்து நிர்மூலமாக்கி, ஆண்டவர் உன்னை ஆசுக்கு புது வழியை தேவன் கொடுத்து புது வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்த குறைபாடுகள், குற்றங்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் அவர்களோடு பேசின வார்த்தைகள், சாபங்கள், இவைகளெல்லாம் நீ நினைத்து ஆண்டுடைய சமூகத்தில் இருந்தது அப்படியே அவை கேட்டு நீ அவைகளெல்லாம் விட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஒரு வார்த்தை நீ கேட்பாயானால் உன்னுடைய கட்டில் கிடை தேவன் மாற்றி பழையபடி புது பலமும் புது சுகமும் தேவன் கொடுத்து எழும்ப பண்ணி தேசத்தில் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பா. நீ 100 வயதிலும் கனி தந்து புஷ்டியாயிருக்கும்படி அன்பு தகப்பனே, தாயே, என் தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உனக்கு ஒரு புது வழியை வைத்திருக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரி, யார் கைவிட்டாலும் தேவன் கைவிடுவதில்லை. யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார், தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவனை பலுக பெருக பண்ணி வேலைக்காரர்கள் திரளான ஆடு மாடுகளோடு கூட, திரளான சம்பத்தோடு கூட அவன் சொந்த தேசத்துக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அவனை அழைத்துக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரனுக்கு ஒப்பரவாகிறான், தன்னுடைய குடும்பத்தோடு ஒப்பராகிறான். ஆனாலும் கூட தேவனுடைய சொந்த தாய் தகப்பனுடைய சொத்தை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. தேவன் அதற்கு மேலாக தாராளமாய் ஏராளமாய் அநேக அனுகிரகங்களை கொடுத்து அவனை பலுக பெருக செய்து இன்றைக்கு அவன் 12 கோத்திரங்களுக்கு தகப்பனாகி தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் ஆபிரகாமுடைய சந்ததி இன்றைக்கு வளர்ந்து பெருகி இருக்கிறது. சகோதரே, அன்பு சகோதரி சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற ஒரு புது வாசல் உனக்காக திறக்கப்படுகிறது. ஒரு புது வழி உனக்காக திறக்கப்படுகிறது. நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு, எந்த தேசத்தில் இருக்கிறாயோ அந்த தேசத்தில் இருந்து கொண்டு இந்த ஒலியை கேட்கிறாய் என்றால் ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஒரு வினாடி உன்னால் சபிக்க முடியுமா? யாக்கோபை போல ஆண்டவரே, என்னை குறைகளை, குற்றங்களை தயவாய் மன்னியும். என் தாய் தகப்பனுக்கு செய்ததான தவறுகள், ஆண்டவர் ஒருவர்களுக்காய் என் சகோதரர்களுக்கு செய்ததான தவறுகள் எல்லாம் தேவன் மன்னியும் என்று சொல்லி ஒரு வினாடி உன்னால் ஜெபிக்க கூடுமானால் தேவன் உனக்காக திறந்து வைத்த அந்த வாசல் அது நிலைப்பட்டிருக்கும். வசனம் என்ன சொல்லுகிறது? 7ஆம், அதாவது வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், யாரும் திறக்கப்படாதபடி பூட்டுகிறவரும் அவர்தான். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி நமக்காக, உங்களுக்காக எழுதி வைத்த வசனம் என்ன தெரியுமா?
ஏசாயா 45:4 வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த ஆரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். என் தாசனாய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேசவே அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வருடத்திலே சில வெண்கல கதவுகளை தேவன் உடைத்து சில இரும்பு தாழ்பாள்களை உடைத்து உனக்கு ஒரு புதிய அனுகிரகம், நீ கண்டாத அனுகிரகம், ஒளிப்படத்தில் இருக்கிற அனுகிரகம், மறைவாய் இருக்கிற பொக்கிஷனை என் தேவன் கொடுத்து இந்த தேசத்தை இந்த தேசத்திலே உன்னை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். சந்தேகமில்லை. ஜெபிப்போமா? அன்பு சகோதரே சகோதரி, நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல முழங்கால் படிட்டு உன்னுடைய குறைகளையும் குற்றங்களையும் அறிக்கைட்டு விட்டு விட்டு எனக்கு இன்று முதல் என் இயேசுவுக்கு போதும். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் பதிலுடைய சபை கொஞ்சம் பலம் இருந்தும் ஆண்டவரை மறந்தறியாமல் ஆண்டுடைய வசத்தை கை கொண்டது போல நானும் இதை கை கொள்ளுவேன் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவேன் ஆண்டவரே. உமக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. உம்முடைய சுத்தத்தை நான் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்வாயா? ஜெபிக்கிறேன். மகா கருணையும் திருப்புத்தரை நல்ல தகப்பனே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குறை குற்றங்கள் எல்லாம் தயவாய் மன்னித்து இதோ உனக்காக ஒரு வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் கூட்ட மாட்டான் என்று சொன்ன இந்த வாக்குத்தத்த வசனம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறி அவர்கள் எந்த தேசத்திலே எங்கே இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மேலும் வளர்ந்து பருகி பெருகி அவன் யாக்கோ வரும்பொழுதோ திரளான அனுகிரகங்களோடு வந்தது போல நம்முடைய பிள்ளைகளும் அனுகிரகத்தோடு வர தெய்வம் இவர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். அனுகிரகம் செய்தார்கள். அவர்களை குறை குற்றங்களில் பண்ணி தாய் தகப்பனை பராமரிக்க முடியவில்லை இருக்கிற அந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து, ஒருவேளை தாய் தகப்பனுக்கு ஏதாவது குறைகள் வைத்திருந்தால் அவர்களை மன்னித்து ஆண்டவர் ஆசீர்வதித்து தேவன் மேலும் ஆண்டவரே அவர்கள் பருகி பெருகவும் தான் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தெய்வம் இவர்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. அனுகிரகம் செய்தவர்களும் சொந்த குடும்பத்திலிருந்து சொந்த தேசத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் அனுகிரகங்கள் கிடைக்காமல் போனாலும் தேவன் தாராளமாய் இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. பல வியாதிகளில் நான் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் இந்த வியாதிகளுக்கு விடுதலை கிடைக்காதா? டாக்டர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்களே, எனக்கு கிடைக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களுக்காய் சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வியாதிகளை நீக்கி சாத்தானிய கிரைகளை அகற்றி ஆண்டவரே அவர்களை ரட்சித்து உங்களுடைய பிள்ளைகளாய் சேர்த்துக் கொள்வீராக. சேர்த்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற தகப்பனே, ஒருவேளை கட்டில் கடையாய் இருந்து கொண்டு அந்த வசனத்தை கேட்டிருந்தாலும் அவர்களை தேவன் விடுதலையாக்கி அவர்களை தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் கண்டு வைத்திருக்கிற வாசலை தேவன் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தருளும். அப்பா, சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த வருடம் நல்ல ஞானத்தோடும் அறிவோடும் ஞாபக சக்தியோடும் படித்து உயர்ந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவ கிருபை அவர்களுக்கு தேவன் தந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. முதியர்களை ஆசீர்வதி, கைவிடப்பட்ட தேவ பிள்ளைகளை ஆசீர்வதி, கைவிடப்பட்ட பெற்றோர்களை ஆசீர்வதி, கைவிடப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, அப்படி கருத்திலே கொடுக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும், இந்த ஜெபத்தோடு கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே
ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபிக்கலாம். உங்கள் ஜெப தேவைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தொலைபேசி எண்ணில், கைபேசி எண்ணில் தொடர்பு